உலகை ஆளும் முக்கண் முதல்வன் சிவபெருமான் பல்வேறு ஆலயங்களில் லிங்க வடிவமாக தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். ஆனால் காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையின் நடுவில் உள்ள உக்களில் எழுந்தருளி அருள் பாவித்து வரும் மடாவளம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் சந்திரனை தலையில் சூடிய சிவன் தியான நிலையில் காட்சியளிக்கிறார். அவரோடு இணைந்து சர்வமும் சக்திமயமாக காணப்படும் அம்பாள் இந்த ஆலயத்திலே பல அதிசயங்களை நிகழ்த்தி வருவதை பக்தர்கள் நேரில் கண்டு பலனடைந்துள்ளனர். இந்த கருணை மிகுந்த ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் 72 அடி உயரம் உள்ள கிழக்கு ராஜகோபுரமும் 73 அடி கொண்ட வடக்கு ராஜகோபுரமும் கம்பீரமாய் காட்சியளிக்கிறது. தற்கால கலை சிற்பங்களோடு காணப்படும் இந்த ஆலயத்தின் உள்ளே சந்திரமௌலீஸ்வரர் சன்னதியும் காமாட்சி அம்பாளும் ஸ்ரீ ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் சன்னதியும் தொழில் வளர்ச்சிக்கு அருள் வழங்கும் பைரவர் சன்னதியும் உடல் நலனை பேணி காக்கும் தன்வந்திரி சன்னதியும் அருள்மிகு கணபதி முருகர் சன்னதிகளும் தெய்வீகமாய் அமைந்து நாடி வருவோருக்கு நலன்களை அளிக்கிறது. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் என்று சுந்தர பெருமான் வர்ணித்த பிறைசூடிய சிவபெருமான் இக்கோயிலில் தியானம் செய்தபடி தோன்றி அன்பு அறம் செழிக்க ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரராக பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார். இங்கு வரும் பக்தர்கள் சிவனின் முன் அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்கையில் மனம் எல்லா இன்ப துன்பங்களையும் மறந்து அமைதி நிலை அடைவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கு சுயம்புவாக தோன்றி கோயில் கொண்டுள்ள காமாட்சி அம்பாள் சர்வ அலங்காரங்களுடனும் திருமுகப் பொலிவோடும் திகட்டாத அழகோடும் காட்சியளித்து அதிசய நிகழ்வுகளை நடத்தி காட்டுகிறாள். அந்த அதிசய நிகழ்வு உலகெங்கும் உள்ளவர்களை விழிகளாலும் உள்ளத்தாலும் கவர்ந்து ஈர்த்துள்ளது. அது பௌர்ணமி 3ஆம் நாளில் வானத்தில் 3ஆம் பிறை தோன்றுகின்ற அதே வேளையில் இங்கு உள்ள கருவறையில் அருள்மழை பொழியும் காமாட்சி அம்மனின் நெற்றியில் ஒளி வடிவாக 3ஆம் பிறை தோன்றி பக்தர்களை மெய் சிலிர்க்க வைக்கின்றது. மாதந்தோறும் அந்த ஒளி வடிவான பிறையை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் கோயிலில் திரண்டு வருகின்றனர். சர்வ அலங்காரத்துடன் இருக்கும் அந்த சக்தி தேவியின் நெற்றியில் தெரியும் 3ஆம் பிறை சந்திரனை கண்டால் வேண்டியது எல்லாம் நிறைவேறி நலமோடு வளமோடு வாழலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இக்கோயிலில் நாம் காணும் புண்ணியமாக மலையாள தேசமான கேரளாவில் காலடிப்பேட்டையில் அவதாரம் செய்து உலகத்தில் ஆன்மீக பயிரை வளர்த்து அன்பு அமைதியை உருவாக்கிய பெரிய மகான் ஆதிசங்கரின் திருவுருவம் இந்த திருக்கோயிலில் அமைக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளது. யோக கணபதி, சுப்பிரமணியர், மகாலட்சுமி ஆகிய தெய்வங்கள் தனி சன்னதி கொண்டுள்ள ஆலயத்தில் பக்தர்களின் எந்த நோய்க்கும் மருந்தளித்து நல்ல ஆரோக்கியமான வாழ்வை தரும் தன்வந்திரியும் தொழில் வளம் மேலும் மேலும் பெருகச் செய்யும் பைரவரும் காட்சி தருகின்றனர். தற்கால கோயில் என்றாலும் கற்கால சிலைகள் போல் அற்புதமாய் தூண்கள் எங்கும் வடிவமைக்கப்பட்ட இக்கோயில் காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி மன அமைதியை ஏற்படுத்துவதாக நாடி வரும் பக்தர்கள் கோடி இன்பம் பெற்றது போல் கூறுகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக செய்யார் செய்தியாளர் ராஜுடன் நந்தகுமார்.